சொல்வோம் கரங்களை உயர்த்தி. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கோடி கோடி நன்றி ஏறெடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல சொல்ல எங்க உள்ளத்துல ஒரு புது பலன் உண்டாகிறது. உமக்கு நன்றி சொல்ல சொல்ல எங்க இருதயம் ஆண்டவரே பொங்குகிறது ஐயா. உம்முடைய நேசத்தினாலே அது நிரம்பி வழிகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. புழுதியிலிருந்த எங்களை உம்முடைய கரத்தினால் தூக்கி எடுத்திரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த நாத்துமா உம்மை பாடுது, எந்த நாத்துமா உம்மை நாடுது, எந்த ஜீவனும் உம்மை தேடுது, எந்த நினைவுகள் உம்மை பாடுது. இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தருடைய நாம் மகிழ் எல்லாரும் உற்சாகத்தோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். எந்த நாத்துமா உம்மை நாடுது, எந்த ஜீவனும் உம்மை தேடுது, எந்த நினைவுகள் உம்மை பாடுது, எந்த இதயமோ வாஞ்சித்து கதறுது. எந்த நாத்துமா உம்மை நாடுது, எந்த ஜீவனும் உம்மை தேடுது, எந்த நினைவுகள் உம்மை பாடுது, எந்த இதயமோ வாஞ்சித்து கதறுது. எந்த நாத்துமா உம்மை நாடுது, ஆமென். எந்த ஜீவனும் உம்மை தேடுது, எந்த நினைவுகள் உம்மை பாடுது, எந்த இதயமோ வாஞ்சித்து கதறுது. நீரே வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், என் ஜீவனின் பலனுமானவர், யாருக்கு அடைக்கலம் நீரல்லவோ. நீரே வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், என் ஜீவனின் பலனுமானவர், யாருக்கு அடைக்கலம் நீரல்லவோ. யுத்தம் ஒன்று எழுப்பினார், பாளையம் ஒன்று எதிர்கொண்டார், பகைவர் என்னை நெருக்கினார், எதிர்த்தவர் இடருவார், என்னை எதிர்த்தவர் இடருவார். எந்த ஆத்துமா உம்மை நாடுது, எந்த ஜீவனும் உம்மை தேடுது, எந்த நினைவுகள் உம்மை பாடுது, எந்த இதயமோ வாஞ்சித்து கதறுது. உம்மிடத்தில் உம்மிடத்தில் ஒன்று கேட்டேன், உன்னத மகிமை வேண்டி நின்றேன், உமது வசனம் தேடி வந்தேன், ஆலயம் நாடிடுவேன். உம்மிடத்தில் ஒன்று கேட்டேன், உன்னத மகிமை வேண்டி நின்றேன், உமது வசனம் தேடி வந்தேன், ஆலயம் நாடிடுவேன். தீங்கு நாளில் கூடாரம் மறைத்து என்னை மறைத்து பாதுகாத்து கண்மலை மேலே உயர்த்தி வைத்து என்றென்றும் காத்திடுவேன், என்னை என்றென்றும் காத்திடுவேன். எந்த ஆத்துமா உம்மை நாடுது, எந்த ஜீவனும் உம்மை தேடுது, எந்த நினைவுகள் உம்மை பாடுது, எந்த இதயமோ வாஞ்சித்து கதறுது. எந்த நாத்துமா உம்மை நாடுது, எந்த ஜீவனும் உம்மை தேடுது, ஆமென். எந்த நினைவுகள் உம்மை பாடுது, எந்த இதயமோ வாஞ்சித்து கதறுது. பகைவர்க்கு எதிரே நீர் என்னை உயர்த்த, மகிழ்வுடன் நானும் ஆனந்த பலியிட உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், பாடல் கேட்டிடுவேன். பகைவர்க்கு எதிரே நீர் என்னை உயர்த்த, மகிழ்வுடன் நானும் ஆனந்த பலியிட உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், பாடல் கேட்டிடுவேன். உமது முகத்தை தேடுங்கள் என்று, உமது முகத்தை தேடுவேன் என்று, நெகிழ விடாமல் நீரே காத்தி, நீரே சகாயரே, எனக்கு நீரே சகாயரே. எந்த ஆத்துமா உம்மை நாடுது, எந்த ஜீவனும் உம்மை தேடுது, எந்த நினைவுகள் உம்மை பாடுது, எந்த இதயமோ வாஞ்சித்து கதறுது. எந்த ஆத்துமா உம்மை நாடுது, எந்த ஜீவனும் உம்மை தேடுது, எந்த நினைவுகள் உம்மை பாடுது, எந்த
எந்த இதயமோ வாஞ்சித்து கதறுது. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என்னை என்றும் சேர்த்து கொள்வீர். வழியில் நித்தம் நடத்தி பாதை காட்டிடுவீர். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என்னை என்றும் சேர்த்து கொள்வீர். வழியில் நித்தம் நடத்தி பாதை காட்டிடுவீர். கர்த்தரும் கேட்கும் காத்திரு நம்பிக்கையுடனே திடமனதுடனே உந்தன் இதயத்தை திடப்படுத்திடுவார். அவருக்கே காத்தீரு, என்றும் அவருக்கே காத்தீரு. எந்த ஆத்துமா உம்மை நாடுது, உம்மை தேடுது. எந்த நினைவுகள் உம்மை பாடுது. எந்த இதயமோ வாஞ்சித்து கதறுது. எந்த ஆத்துமா உம்மை நாடுது. எந்த ஜீவனும் உம்மை தேடுது. எந்த நினைவுகள் உம்மை பாடுது. எந்த இதயமோ வாஞ்சித்து கதறுது. ஹல்லேலூயா. இந்த பாட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டு. ஆமென். எவ்வளவு நல்லா எழுதியிருக்காங்க பாருங்க. நம்மளாம் எதுக்கு தேடி வந்திருக்கோம் ஆண்டவரை? எதனால ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கோம்? அவர் மேல உள்ள வாஞ்சையினால தான் என்ன செய்ய காலில் இருந்து ஓடியாந்துருக்கோம். ஆமென். நாடி வந்திருக்கிறோம், ஆண்டவரை நாடி வந்திருக்கோம். அதனால இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. இந்த பாட்டுல உள்ள அத்தனை காரியம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். என்ன சொல்றாரு? உம்மிடத்துல என்ன கேட்கிறேன்? ஒன்று கேட்டேன், உன்னத மகிமை வேண்டி நின்றேன். அந்த அந்த வரி போடு, அந்த பாடல். அப்புறம் உமது வசனம் தேடி வந்தேன், ஆலயம் நாடிடுவேன். எங்க வந்திருக்கோம் நம்ம எல்லாரும்? ஆலயத்துக்குள்ள நாடி வந்திருக்கிறோம். அதனால அவர் என்ன செய்யறாராம்? தீங்கு நாள்ல கூடாரம் மறைவுல மறைத்து நம்மள என்ன செய்யறாரு? பாதுகாத்து கண்மலை மேல என்ன செய்யறாரு? உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நாடி வந்த நம்மை ஒரு நாளும் அவரு கைவிடுறது இல்லை. நிச்சயமா நம்மள உயர்த்தி வைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த அந்த சரணத்தை நாம் பாடுவோம். உம்மிடத்தில் ஒன்று கேட்டேன், உன்னத மகிமை வேண்டி நின்றேன். வசனம் தேடி வந்தேன், ஆலயம் நாடுவேன். உம்மிடத்தில் ஒன்று கேட்டேன், உன்னத மகிமை வேண்டி நின்றேன். வசனம் தேடி வந்தேன், ஆலயம் நாடுவேன். தீங்கு நாளில் கூடாரம் என்னை மறைத்து பாதுகாத்து கண்மலை மேலே உயர்த்தி வைத்து என்றென்றும் காத்திடுவீர். என்னை என்றென்றும் காத்திடுவீர். எந்த ஆத்துமா உம்மை நாடுது. எந்த ஜீவனும் உம்மை தேடுது. எந்த நினைவுகள் ஆமென். எந்த இதயமோ வாஞ்சித்து கதறுது. எந்த ஆத்துமா எந்த ஜீவனும் உம்மை தேடுது. எந்த நினைவுகள் ஆமென். எந்த இதயமோ நல்ல கை தட்டி பாடுவோம். மகிழ்ச்சிக்கெதிரே நானும் ஆனந்த பலியிட உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். பாடல் கேட்டிடுவேன். நல்ல கரங்களை தட்டி மகிழ்ச்சிக்கெதிரே நானும் ஆனந்த பலியிட உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். பாடல் கேட்டிடுவேன். உமது முகத்தை தேடுங்கள், உமது முகத்தை தேடுவேன். நெகிழ விடாமல் நீரே காட்டி, நீரே சகாயரே, எனக்கு நீரே சகாயரே. எந்த ஆத்துமா உம்மை நாடுது. எந்த ஜீவனும் உம்மை தேடுது. எந்த நினைவுகள் ஆமென். எந்த இதயமோ வாஞ்சித்து கதறுது. எந்த ஆத்துமா உம்மை நாடுது. எந்த ஜீவனும் ஆமென் ஆமென். எந்த நினைவுகள் உம்மை பாடுது. எந்த இதயமோ வாஞ்சித்து கதறுது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு ஒரு சந்தோஷம் வந்திருக்குதா எல்லாருக்கும்? ஆமென். இப்போ ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்யறாரு? அவருடைய அன்பை ஊற்றி இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஆமென்.
பொங்குதென் உள்ளம் நிறைந்த. இப்ப என்ன ஆகணும்? பொங்கணும். இருதயம் என்ன ஆகணும்? ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? பொங்கணும். ஆமென். பொங்குதென் உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே. எதனால பொங்கணும்? அப்படியே மாசில்லாத அன்பு, அப்படியே என்ன அன்பது? குறைவில்லாத அன்பு, நிபந்தனை இல்லாத அன்பு, நம்மை நேசிக்கிற அன்பு. அதை நினைச்சு நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? இந்த பாடல் அத்தனை அருமையா எழுதப்பட்ட ஒரு பாடல், பழைய பாடல். நம்ம சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொங்குதென் உள்ளம் நீரை என் இயேசுவே, பங்கமில்லாவும் அன்பினாய். பொங்குதென் உள்ளம் நீரை என் இயேசுவே, பங்கமில்லாவும் அன்பினாய். ஆசையுடனே நேசருமது வாசக்கரத்தினுள் பரநிலை பாருவே. ஆசையுடனே நேசருமது வாசக்கரத்தினுள் பரநிலை பாருவே. பொங்குதென் உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே, பங்கமில்லாவும் அன்பினாய். பொங்குதென் உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே, பங்கமில்லாவும் அன்பினாய். பாடி புகழுதே என் நகரங்களும், நாடி மகிழுதே என் நகரங்களும். பாடி புகழுதே என் நகரங்களும், நாடி மகிழுதே என் நகரங்களும். நாடோறும் அளிக்கும் நின் கிருபைகளை, நாடுதன் ஜீவனும் நீடொழியாமே. நாடோறும் அளிக்கும் நின் கிருபைகளை, நாடுதன் ஜீவனும் நீடொழியாய். பொங்குதென் உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே, பங்கமில்லாவும் அன்பினாய். பொங்குதென் உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே, பங்கமில்லாவும் அன்பினாய். நிந்தையும் துயரும் சந்திக்கும் வேளையில் அந்தோ சுழிருதா சாவினியாமே. நிந்தையும் துயரும் சந்திக்கும் வேளையில் அந்தோ சுழிருதா சாவின் நிழந்ததில். எந்தைய சீயோனின் கதிர் போல் நிந்தையா, அந்த முன் சோபையா நடந்துவி. எந்தைய சீயோனின் கதிர் போல் நிந்தையா, அந்த முன் சோபையா நடந்துவி. பொங்குதென் உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே, பங்கமில்லாவும் அன்பினாமே. பொங்குதென் உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே, பங்கமில்லாவும் அன்பினாய். வெற்றி செய்தவரே வெற்றியில் என்றுமே, ஆட்சி செய்யவே நான் என்றும் உம்முடனே. வெற்றி செய்தவரே வெற்றியில் என்றுமே, ஆட்சி செய்யவே நான் என்றும் உம்முடனே. மாட்சியில் மிகுதின் நேசக்கடாட்சத்தால் காட்சியில் கொண்டீரே தூசி என்னையாமே. மாட்சியில் மிகுதின் நேசக்கடாட்சத்தால் காட்சியில் கொண்டீரே தூசி என்னை. பொங்குதென் உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே, பங்கமில்லாவும் அன்பினாய். பொங்குதென் உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே, பங்கமில்லாவும் அன்பினாய். மேவிய உலகில் பொன்வெள்ளி நிகராய், மேவிய சுடரை சுத்தி செய்பவரே. மேவிய உலகில் பொன்வெள்ளி நிகராய், மேவிய சுடரை சுத்தி செய்பவரே. ஏவிய எங்களையும் சுத்தி செய்தும்மை போல் சேவிக்க ஆவியை மாற்றிடுவீராமே. ஏவிய எங்களையும் சுத்தி செய்தும்மை போல் சேவிக்க ஆவியை மாற்றிடுவீர். பொங்குதென் உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே, பங்கமில்லாவும் அன்பினாய். ஆமென் ஆமென். பொங்குதென் உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே, பங்கமில்லாவும் அன்பினாய். நற்கிரியை என்னில் உட்பட
உற்பவம் செய்தீரே கர்த்தரா உமது நால்வரை நடத்தி நற்கிரியை என்னில் உற்பவம் செய்தீரே கர்த்தரா உமது நால்வரை நடத்தி சொற்படி வழுவா சந்நிதி வரவே முற்றுமாயே சென்னை ஆண்டிடுவே சொற்படி வழுவா சந்நிதி வரவே முற்றுமாயே சென்னை ஆண்டிடுவே பொங்குதன் உள்ளம் நிறைந்து இயேசுவே பங்கமெல்லாம் அன்பினால் ஆமென் ஆமென் பொங்குதன் உள்ளம் நிறைந்து இயேசுவே பங்கமெல்லாம் அன்பினால் ஹல்லேலூயா. அவ்வளோ அருமையான பாட்டு பாருங்க. அவர் என்ன செய்யறார்? மேவியே உலகில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விருப்பத்தோட இந்த உலகத்துக்கு நமக்காக என்ன செஞ்சாரு? விரும்பி வந்தார் இயேசு. ஆமென். வற்புறுத்தி அன்புல விரும்பி வந்தார். எதுக்கு வந்தாரா? நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக வந்தார், சுத்தமாக்குறதுக்காக வந்தார். ஹல்லேலூயா. அது எப்படி சுத்தமாக்க வந்தாரா? அவரை போல, அவருக்கு ஒப்பாக நம்மை அவர் சுத்திகரிக்க வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. சுத்திகரிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை, ரொம்ப கடினமான வேலை. சுத்திகரிக்கிறது என்ன? அது நமக்கு கஷ்டம், நம்மை நாமே சுத்திகரிக்க முடியாது. அது இயேசுவுக்கு ரொம்ப எளிது. அவர் சர்வ வல்லவர். அவர் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரிபூர்ணமா சுத்திகரிக்க முடியும். ஆமென். எல்லாவற்றிலும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பரிபூர்ண சுத்தத்தை இயேசு மாத்திரமே தர முடியும். ஆமென். அதுவும் சுத்திகரிச்சு அவரை போல என்ன செய்யறாரு? அதுதான் அவருடைய அன்பு. அவருக்கு ஈக்குவலா நம்மளை மாத்துறது தான் என்ன? அவருடைய பெரிய அன்பு. ஆமென். அவருக்கு ஒப்பாக மாற்றுறது தான் அவருடைய அன்பு. எத்தனையோ பாவ வாழ்க்கையில இருந்த நம்மை ஆண்டவர் பாருங்க அப்படியே விட்டு இல்ல என்ன செய்யறாரு? எடுத்து நம்மளை சுத்திகரிக்கிறார். எதுக்கு அதை விரும்புறீங்க? ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக. ஆமென். நம்மளை சுத்திகரிச்சு அவரோட இருக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சரணத்தை பாடுவோம். மேவியே உலகில் பொன்வெள்ளி நிகராய் மேவியின் சுடரை சுத்தி செய்பவரே, மேவியே உலகில் பொன்வெள்ளி நிகராய் மேவியின் சுடரை சுத்தி செய்பவரே, ஏவியே என்னையும் சுத்தி செய்தும்மை போல் சேவிக்க ஆவியே மாற்றிடுவே, ஏவியே என்னையும் சுத்தி செய்தும்மை போல் சேவிக்க ஆவியே மாற்றிடுவே, பொங்குதன் உள்ளம் நிறைந்து இயேசுவே பங்கமெல்லாம் அன்பினால், பொங்குதன் உள்ளம் நிறைந்து இயேசுவே பங்கமெல்லாம் அன்பினால், நற்கிரியை என்னில் உற்பவம் செய்தீரே கர்த்தரா உமது நால்வரை நற்கிரியை என்னில் உற்பவம் செய்தீரே கர்த்தரா உமது நால்வரை நடத்தி சொற்படி வழுவா சந்நிதி வரவே முற்றுமாயே சென்னை ஆண்டிடுவே, சொற்படி வழுவா சந்நிதி வரவே முற்றுமாயே சென்னை, சொற்படி வழுவா சந்நிதி வரவே முற்றுமாயே சென்னை. ஆமென். சொற்படி வழுவா சந்நிதி வரவே முற்றுமாயே சென்னை ஆண்டிடுவே, பொங்குதன் உள்ளம் நிறைந்து இயேசுவே பங்கமெல்லாம் அன்பினால், பொங்குதன் உள்ளம் நிறைந்து இயேசுவே பங்கமெல்லாம் அன்பினால், ஆசையுடனே ஆசையுடனே நேசருமது வாசகரத்தினும் கரத்தினை பாடுவே, ஆசையுடனே நேசருமது வாசகரத்தினும் கரத்தினை பாடுவே, பொங்குதன் உள்ளம் நிறைந்து இயேசுவே பங்கமெல்லாம் அன்பினால், ஆமென் ஆமென், பொங்குதன் உள்ளம் நிறைந்து இயேசுவே பங்கமெல்லாம் அன்பினால். தேவ சமூகத்தில் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஆண்டுடைய இந்த பாச கரத்தின் உள்ளே நாம் இருக்க வேண்டும்.
அந்த கரத்தினுள்ளே நமக்கு இளைப்பாறுதல். கர்த்தருடைய ஆவியில நமக்கு இளைப்பாறுதல். கர்த்தருடைய ஆவியினால, பரிசுத்த ஆவியினால நமக்கு சுகம். பரிசுத்த ஆவியினால நமக்கு விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யணும். சின்ன பசங்க ஒரு ஒரு களிமண்ணை வச்சு என்ன செய்வாங்க, விளையாட்டு இருப்பாங்க. அப்படியே குழன்னு இருக்கும். அதுக்கு தெரியாது அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு. களிமண் மாதிரி கூட இருக்கும், அதை கூட கிளே கூட என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஒரு சிலர் ஞானமாக செய்வாங்க. ஆனால் ஆண்டுடைய கரத்தில் நம்ம இருக்கும்போது அழகாக நம்மை உருவாக்குற, உடஞ்சி போயிருந்தாலும் மறுபடியும் நம்மை உருவாக்குவார். மறுபடியும் அவருக்கு பிரியமான பாத்திரமாய் நம்மை உருவாக்குவார். அதனால தான் அவருடைய கரத்தில் நல்லா பறந்து, பாச கரத்தில் என்ன செய்யணுமா, பறந்து இலை பாறணும். நல்ல சுதந்திரமாக அந்த கரத்துக்குள்ள உலாவுகிறதற்கு நமக்கு ஆண்டவர் நிறைய கிருபையை தந்திருக்கிறார். நிறைய கிருபையை தந்திருக்கிறார். அந்த கிருபைக்குள்ளாக நம்ம வாழணும். ஹல்லேலூயா. அவருடைய ஆக்கிரமிப்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். அவர் வரும்போது எல்லாம் மாறிடும். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள வரும்போது எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் என்று நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே. என் இதயத்தை ஆக்கிரமியும், என் நினைவினை ஆக்கிரமியும், என் இதயத்தை ஆக்கிரமியும். நாமே ஒப்பு கொடுப்போம். என் நினைவினை ஆக்கிரமியும், என் செயல்களை ஆக்கிரமியும். ஆமென். என் செயல்களை ஆக்கிரமியும் ஆவியானவரே. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே. என் சரீரத்தை ஆக்கிரமியும், என் உணர்வினை ஆக்கிரமியும். என் சரீரத்தை ஆக்கிரமியும், என் உணர்வினை ஆக்கிரமியும். என் நடக்கையை ஆக்கிரமியும் ஆவியானவரே. என் நடக்கையை ஆக்கிரமியும். ஆமென். ஆவியானவரே. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே. என் ஊழியத்தை ஆக்கிரமியும், என் பிரயாசத்தை ஆக்கிரமியும். என் ஊழியத்தை ஆக்கிரமியும், என் பிரயாசத்தை ஆக்கிரமியும்.
என் கரங்களை ஆக்கிரமியும் ஆவியானவரே, என் கரங்களை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா. ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய். ஆவியானவரே, என் குடும்பத்தை ஆக்கிரமியும், என் உணர்வினை ஆக்கிரமியும். என் எல்லாரும் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். என் உறவினை ஆக்கிரமியும், என் வாழ்க்கையை ஆக்கிரமியும். ரெண்டு கரங்களை உயர்த்தி, அப்பா என் வாழ்க்கையை ஆக்கிரமியும். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய். ஆவியானவரே, ஆக்கிரமியும் முழுவதுமாக எங்களை ஆக்கிரமியும். என்னை முழுவதுமாய். ஆவியானவரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை நீங்க ஆக்கிரமியும். ஆண்டவரே எங்களை நீங்க ஆக்கிரமிங்க. ஆண்டவரே என் இருதயத்தை ஆக்கிரமிங்க. ஆண்டவரே என் நினைவுகள் சிந்தனைகளை எல்லாம் நீங்க ஆக்கிரமிங்க. ஆண்டவரே ஓ என்னுடைய உணர்வை ஆக்கிரமியுங்க. ஆண்டவரே என் சரீரத்தை ஆக்கிரமியுங்க. என் சரீரத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க சரீரத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆவியானவர் வரும்போது ஒரு புது பலன் உண்டா. ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது ஒரு புது பலன் உண்டா. ஓ அந்த பலன் உங்களை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. அந்த பலன் உங்களை வாழ்க்கையை மாற்றும், குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றும். ஓ கர்த்தருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிப்போம். எல்லா கரங்களை உயர்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. என் சரீரத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. என் நினைவுகளை ஆளுகை செய்யுங்கப்பா. என் இருதயத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆக்கிரமிங்கப்பா, ஆக்கிரமிங்க ஆண்டவரே. என் சரீரத்தை ஆக்கிரமியும், என் உணர்வினை ஆக்கிரமியும். என் சரி எல்லாம் ஒப்பு கொடுங்க. நல்ல கரம் உயர்த்தி. என் உணர்வினை ஆக்கிரமியும், என் நடக்கையை ஆக்கிரமியும். ஆவியானவரே, என் நடக்கையை ஆக்கிரமியும். ஆவியானவரே, என் குடும்பத்தை ஆக்கிரமியும். ஆவியானவரே, என் குடும்பத்தை ஆக்கிரமி ஆண்டவரே. என் குடும்பத்தை ஆக்கிரமியும். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆமென். ஆக்கிரமியும்
என்னை முழுவதுமாய் ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே. ஆக்கிரமிக்க சொல்லும் போது பயப்படவே கூடாது. ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள ஆண்டவரே உங்க கரத்தை என் மேல வைங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது நம்ம பயப்படக்கூடாது. அவர் எதையும் செய்ய மாட்டார். நமக்கு நமக்கு என்ன சொல்றது, தீமையானது எதையும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். அவர் வந்தா நன்மையா எல்லாம் மாறும், எல்லாம் நன்மையா மாறும். நன்றி ஆண்டவரே, உங்க கிருபையின் கரங்கள்ல எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக.